நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். தேவ சமூகத்து பலகை என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15 முதல் அதனுடைய 30வது வசனம் முடிய ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் என்கிற தான் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாகிய தேவ சமூகத்திற்கு தேவையான பலகைகளை குறித்த பிரமாணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு மரம் பலகையாய் மாற வேண்டுமே ஆனால் அது எப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி முதல்ல நம்ம ஒரு 5 காரியங்களை தியானித்தோம். முதலாவது, மண்ணுக்கும் மரத்திற்கும் உள்ள உறவை விட்டு அது வெட்டி எடுக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வேறு பிரிக்கப்படுகிற அனுபவம் என்று சொன்னேன். இரண்டாவது, கிளைகள் கழிக்கப்பட வேண்டும். கிளைகள் கழிக்கப்பட வேண்டும் என்பது சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், மாம்ச சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னேன். மூன்றாவது, பட்டை அல்லது அதனுடைய தோல்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? பெருமையையும் மேட்டிமையையும் குறிக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. நான்காவதாக, அவைகள் உலர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். அவைகள் தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஐந்தாவதாக, அவைகள் பண்படுத்தப்பட வேண்டும், பணி தீர்க்கப்பட வேண்டும். சில சோதனைகளின் வழியாக அவைகள் கடந்து சென்ற பின்பு தேவ சமூகத்திற்கு உள்ளால வருகிற பலகையாய் மாறுகிறது. இப்ப தேவ சமூகத்திற்கு உள்ளால பலகையாய் வந்த அந்த பலகை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே 3 காரியங்களை 3 நாட்களாய் தியானித்திருக்கிறோம். முதல் நாளிலே 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. அப்ப வாசஸ்தலத்திற்குள்ளே வருகிற அல்லது தேவ சமூகத்திற்குள்ளே வருகிற சித்தி மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பலகைகள் நிமிர்ந்து நிற்கிறவைகளாய் இருக்க வேண்டும். இது உண்மை, உத்தமம், நேர்மை, நீதியாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். பலகை என்பது நம்மை குறிக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. இரண்டாவது நாளில் 16வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமாய் இருக்க வேண்டும், அதாவது சம அளவுள்ளவைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இது எதை குறிக்கிறது? சபைக்குள்ளால சமநிலை பிரமாணம் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு சபையிலையும் புதிய ஏற்பாட்டு சபையிலையும் சமநிலை பிரமாணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சமநிலை பிரமாணத்தை ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது? அவமாக்கி போடக்கூடாது. போட வேண்டும் என்று நினைத்த அனனியாளும் சப்பிராளும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக விழுந்து ஜீவனை விட்ட ஒரு காரியம். நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்ம சமநிலை பிரமாணத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, கடந்த வாரத்தில் ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 17வது வசனத்தில் ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கலந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக என்று எழுதப்பட்ட காரியத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, இசைந்திருத்தல் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளாகிய பலகைகள் ஒரே மனமும் ஒரே சிந்தையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஏக சிந்தை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எதற்கு நமக்கு ஒரு மனம் தேவைன்னு சொல்லி 4 காரியங்களை நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு 4ஆவதாக, தேவ சமூகத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்ட பலகைகள் மரம், நன்றாய் கவனிங்கள், வெட்டப்பட்டு கிளை கழிக்கப்பட்டு பட்டை அல்லது தோல் நீக்கப்பட்டு உலர்த்தப்பட்டு அது பணி தீர்க்கப்பட்டு பலகைகளாய் மாறி இப்பொழுது தேவ சமூகத்திற்குள்ளால வந்து நிமிர்ந்து நிற்கிறவைகளாய், சம அளவுள்ளவைகளாய், இசைந்திருக்கும் பலகைகளாய் மாறினதான பலகை 4ஆவதாக எப்படிப்பட்டதாய் மாற வேண்டுமாம்? 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கலந்துகளுக்கும் 2 பாதங்களும்
மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களுக்கும் இருக்க வேண்டும். அடுத்து வாசஸ்தலத்தின் மறுபக்கத்திலையும் அப்படிதான் இருக்கணும். முன்னும் பின்னும் எல்லாம் என்ன பண்ணணும்? வெள்ளி பாதத்திலே நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். அப்படியே கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது? மண்ணிலையும் என்ன பண்ணிடக்கூடாது? நிறுத்திடக்கூடாது. வெள்ளி பாதத்திலே இந்த பலகைகள் என்ன பண்ணணும்? நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு முறைப்படி ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு சீனாய் வனாந்தரத்திற்கு நேராய் வருகிறதான வேளையில அவர்களுடைய கானான் பிரயாணத்திலே ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிரமாணத்தை நீங்க வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை முதலாவது வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு தாவீது ஜனங்களை எண்ண சொல்லி கம்பல் பண்ணி அவர்களை எண்ணின போது ஒரு வாதை உண்டாகி அநேகம் பேர் மடியத்தக்கதாக தேவனுடைய கோபாக்கினையின் பட்டயம் கொள்ளை நோய் என்கிற வடிவிலே அந்த நாட்களிலே வருவதற்கு காரணம் என்ன? அந்த வாதை உண்டாகாதபடிக்கு செலுத்த வேண்டிய கிரயம் மீட்பின் தொகை அங்கே செலுத்தப்படவில்லை. உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவான். அந்த மீட்கும் பொருள் என்ன? 38ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரையிலான வசனங்களை வாசிங்க. சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையுமாயிருந்தது. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,3550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது. அந்த மீட்கும் பொருளாகிய வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் அல்லேலூயா, பரிசுத்த ஸ்தலத்தின் பலகைகள் நிற்க வேண்டிய பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. பாதத்திற்கு 1 தாலந்து விழுக்காடு, 100 பாதங்களுக்கு 100 தாலந்து விழுக்காடு தாலந்து செலவாயிற்று. அப்ப இந்த வெள்ளி என்பது எதை குறிக்கிறது? மீட்பின் பொருளை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அல்லேலூயா, ஆமென். ஒரு ஆத்துமா வேறறுப்புண்டு போகாமல் இருக்க வேண்டுமே ஆனால் வேத பிரமாணத்தின்படி 20 வயது எப்ப ஆயிடுச்சோ அவன் யாரா மாறுகிறான்? எண்ணிக்கைக்கு உட்படுகிற மனுஷனாய் மாறுகிறான். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த எண்ணிக்கைக்கு உட்படுவதற்கு 19 வயது வரைக்கும் கர்த்தர் அந்த லிஸ்ட்ல சேர்க்கல. ஆனா 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரு பெக்கா அளவுக்கு என்ன பண்ணணும்? வெள்ளியை கொடுக்க வேண்டும். வெள்ளியை கொடுத்து தங்கள் மேலும் தங்கள் குடும்பத்தின் மேலும் வாதை உண்டாகி அந்த வாதையினால் தாங்கள் அழியாதபடிக்கு தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் மீட்டுக் கொள்ள வேண்டும். இதுதான் ஆத்துமாவை மீட்பதற்காக அவர் செலுத்துகிற நிவாரணம். இதை கொடுக்காம எண்ணப்படுகிறவன் வாதை உண்டாகி மடிந்து போய்விடுவான், ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போய்விடுவான். இந்த பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது என்கிற ஒரு பெரிய பிரமாணம் அங்கே இருக்கிறது. என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த மீட்பை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க. புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்தாங்க சொல்லாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று
அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அல்லேலூயா. இப்ப மீட்பர் யாராய் மாறிவிட்டார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் மாறிவிட்டார். மனுக்குலத்தை மீட்கும் பொருளாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் பாவம் செய்து தேவனை விட்டு அகன்று போன போது அவனை அப்படியே விட்டு விடாமல் அவனை மீட்கும் பொருளாக தேவன் மனுஷனாக இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டில் இருந்ததான வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படுதல் என்கிற பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றிவிட்டு 19வது வசனம் சொல்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நான் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு தேவ சமூகத்துக்குள்ளே பலகைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய சரீரத்தின் அவயமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாய் தேவை. நீங்கள் யாரோ எவரோ அல்ல, ஒரே இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கூட்டம். ஆமென் சொல்லுங்களேன். இப்பொழுது அழிந்து போகிற பொன்னும் வெள்ளியும் அல்ல மனுக்குலத்தை மீட்கிறது, மனுக்குலத்தினுடைய பாவத்திலிருந்து மீட்கிறது அதுவல்ல. இயேசுவின் விலையேறப்பெற்றதும் குற்றமற்றதுமாய் இருக்கிற இரத்தம் மனுக்குலத்திற்காக பிதாவின் சமூகத்திலே அனுதினமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இரத்தத்தினாலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சரீரமாகிய மனவாட்டியாகிய சபையை மீட்டிருக்கிறார் என்கிற உண்மையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களே என்ன பண்ணக்கூடாது? மறந்து போய்விடக் கூடாது. ஆனால் அறிந்திருக்க வேண்டும். எல்லா வேளைகளிலும் நான் மீட்கப்பட்டவன் என்கிறதான தெளிவு உங்களுக்குள்ளால இருந்தாதா? மீட்கப்பட்டவள் என்கிற தெளிவு உங்களுக்குள்ளால இருந்தாதா? இனி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடி ஒரு முறை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு மீட்ட கர்த்தரிலே மகிழுகிறவர்களாயிருப்பீர்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். பழைய ஏற்பாட்டு முறை இங்கே மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு காரியத்தை வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, மிருக ஜீவன்களுடைய இரத்தத்தினாலே அல்ல. பாவம் அறியாத மிருக ஜீவன்கள் மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமந்து கொண்டு இரத்தத்தை மனுக்குலத்தின் மீட்புக்காக சிந்தினது அந்த இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளையினுடைய இரத்தம் மீட்பை தான் அப்போதைக்கு கொண்டு வந்துச்சு, நித்திய மீட்பை அல்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தினதான விலையேறப்பெற்றதும் மாசற்றதும் குற்றமற்றதுமான இரத்தம் எனக்கு நித்திய மீட்பை தந்தது. நான் நித்திய மீட்புக்கு பங்குள்ளவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வருஷத்துக்கு ஒரு முறை பலியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரே தர மனிதனாக பிறந்தார். ஒரே தர மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, அக்கிரமத்திற்காக அவைகளை சுமந்ததான கிருபாதார பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரே தரம் ரத்தம் சிந்தி மரித்தார். ஒரே தரம் உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போனார். மீண்டும் தனக்கென்று காத்திருக்கிற சபையை எடுத்துக்கொள்வதற்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நித்திய மீட்பு ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. வருஷா வருஷம் நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக இயேசு பலியாய் மாறி இருக்கிறார். ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு மரித்தோராய் இன்றைக்கும் பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். மனுக்குலத்திற்காக மரித்த வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை ஆகியவைகள் அதுக்கு
பறவைக்கு ஜீவிக்கவில்லை, மரித்து பலிபீடத்திலே தகனிக்கப்பட்டது. என் இயேசுவோ சிலுவை என்கிறதான பலிபீடத்திலே தகனிக்கப்பட்டாலும் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காரணம், அவருடைய இரத்தம் நித்திய மீட்பை எனக்கு கொண்டு வந்திருக்கிறது. நித்திய மீட்புக்கு பங்குள்ளவனாய் என்னை மாற்றி இருக்கிறது. அப்ப இந்த பலகைகள் வெள்ளி பாதத்தின் மேல் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எதை குறிக்கிறது? எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி, எந்த ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீட்பின் கிரயத்திற்கு பங்காளிகளாய் மாறுகிறார்களோ அவர்கள் இனி ஒருபோதும் மீட்பின் திட்டத்திலிருந்து விலகி போகாதபடிக்கு தேவ சமூகத்திற்குள்ளே பலகையாய் நிறுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த மீட்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அந்த மீட்பிலே நிலைத்திருக்க வேண்டும். விழுந்து விழுந்து எழும்ப கூடாது. செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து செய்து ஏசப்பா உம்முடைய இரத்தத்தினால என்ன கழுவு, நான் பாவம் செய்தேன்னு திரும்ப திரும்ப நீங்க செய்த பாவத்திற்காக மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறவர்களாய் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலிருந்தெல்லாம் நீங்கள் மீட்கப்பட்டீர்களோ அந்த காரியத்திலே நிலை நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் வெள்ளி பாதத்தின் மேல் நிலை நிறுத்தின அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலை நிற்கிற அனுபவம். நான் எதை செய்தாலும் இயேசுவின் இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கும்னு சொல்லி துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறவர்களாய் அல்ல, துணிகரமான பாவங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் இன்னும் பிதாவின் சமூகத்தில் எனக்காய் பரிந்து பேசுகிறது என்கிறதான துணிகரம் கொண்டவர்களாய் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் குற்றப்படுத்தாதபடிக்கு, இனி பாவம் செய்யாதபடிக்கு, பரிசுத்தமா என்னுடைய வாழ்க்கையை காத்து மீட்ட ஆண்டவரிலே அந்த மீட்பிலே நிலைத்து நிற்கிறவனாய் நிலைத்து நிற்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? திரும்பணும். ஆமென். எதை விட்டு? கடந்த கால பாவங்களை விட்டு முதலாவது திரும்பணும். கடந்த கால பாவங்களை மீட்கப்பட்ட பின்பு தொடர்ந்து செய்கிறவர்களாய் அல்ல. மீட்கப்பட்டவர்கள் அந்த பாவத்தை விட்டு மீட்பரிடத்திற்கு என்ன பண்ணணும்? திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. மீட்பராகிய இயேசுவின் இடத்திற்கு திரும்பி அந்த மீட்பிலே நான் நிலைத்திருக்கும் போது திரும்ப திரும்ப பாவம் செய்கிறவளாய் அல்ல, பாவம் இல்லாத பரிசுத்தரை போல பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறவளாய் மாறுவேன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. திரும்புதல் என்றால் என்ன? பொல்லாத வழிகளையும் நினைவுகளையும் விட்டு கர்த்தருக்கு நேராய் திரும்புதல். திரும்புதலை குறித்து 3 காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத உங்களுக்கு சொல்றேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்ப நான் முதலாவது மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் அவசியம். ஆண்டவருக்கு சமூகத்தில் பைபிளை தூக்கிட்டு வந்து சில மணி நேரங்கள் இருந்து உங்களுடைய பாவங்களை விட்டு, உங்களுடைய அக்கிரமங்களை விட்டு, உங்களுடைய மீறுதல்களை விட்டு நீங்க மனம் திரும்பலன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனம் திரும்புதலிலிருந்து தான் உருவாகிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உணர்த்தப்படுகிற பாவங்களை விட்டு மனம் திரும்பி உங்களுடைய மீட்பாய் மாறினதான இயேசு மீட்டிருக்கிற
அந்த மீட்பின் திட்டத்திலே நிலைத்து நிற்கிறவர்களாயிருக்க வேண்டும். இனி ஒரு முறை இந்த உலகம் உங்களை மேற்கொள்ள நினைக்கலாம், மாம்சம் மேற்கொள்ள நினைக்கலாம், பிசாசு மேற்கொள்ள நினைக்கலாம். இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் அவர்களை ஜெயிக்கிறவர்களாய் மாறி பாவமற்ற பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழுவதற்கு எல்லா வேளைகளிலும் மனம் திரும்பினவர்களாயிருக்க வேண்டும். மனம் திரும்பணும். மனம் திரும்பலன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் இருக்கிற மாதிரியே இருக்கிற, எனக்குள்ள ஒரு மாறுதலும் இல்லைன்னு நினைப்பேன்னா நீ கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயம் அல்ல. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுக்கு ஆண்டவர் அழைப்பு விடுறாரு? அந்த வசனம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீ மனம் திரும்பலன்னா, உன்னுடைய பொல்லாத வழிகளை நினைவுகளை விட்டு மனம் திரும்பலன்னா, உன்னுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்களை விட்டு நீ மனம் திரும்பலன்னா பரலோக ராஜ்யத்தை இழந்து போவாய். நீங்கள் பூலோக ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுகிறவர்களாயிருந்தால் நீங்கள் மனம் திரும்பணும் இல்லை. உங்களுக்கு அவரை தேடுகிற நிமித்தம் சில நன்மைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? பூலோகத்தில் கொடுப்பாரு. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அது உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்காது. பரலோகத்துக்கு நீங்க போகணும்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? மனம் திரும்பி இருக்க வேண்டும். இது என்னுடைய சொந்த கருத்தல்ல, இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. நான் எதிலிருந்து மனம் திரும்பணும்? எபேசியர் 1:7 சொல்கிறது, பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். ஆமென். பாவத்திலிருந்து ஒரு மீட்பு எனக்கு தேவை. பாவத்திலிருந்து எனக்கு ஒரு மீட்பு தேவை. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டேன்னு சொல்றவங்களுக்குள்ளால பாவம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஞானஸ்நானம் பெற்று பழைய மனுஷனை அவனுடைய சுபாவத்தையும் அடக்கம் பண்ணி விட்டேன் என்று சொல்கிறவர்களுக்குள்ளால பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்தரங்க பாவத்திலே சிலர் விழுந்து கிடக்கிறார்கள். சிலர் வெளியரங்கமான பாவத்தை ஜாலிக்காக, டைம் பாஸுக்காக, பண்ணுக்காக செய்கிறாங்க. பாவம் என்பது சிலராலே பச்சை தண்ணீரை போல குடிக்கப்படுகிறது. பாவம் என்கிற உணர்வில்லாதபடிக்கு எல்லாம் அனுபவிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான துணிகரத்தோடு கூட அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எனக்கு தகுதியான சில காரியங்களை கர்த்தர் நியமித்திருக்கிறாரு. நான் சாதாரணமானவன் அல்ல. வனாந்தரத்திலே கரடு முரடான பட்டைகளும் மற்றவர்களை காயப்படுத்துகிற முட்களும் நிறைந்த சித்தி மரமாயிருந்தேன். புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தேன். கர்த்தருடைய கிருபை என்னை தேடி வந்தது. சித்தி மரமாயிருந்த என்னை, மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டிருந்த என்னை, கரடு முரடாயிருந்த என்னை தம்முடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படும் பொருட்டு என்ன அந்த வனாந்தரத்தில் இருந்து வெட்டி எடுத்து தேவ சமூகத்திற்குள்ளே நான் பலகையாயிருக்கும்படிக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொண்டு நிறுத்தினதான என் ஆண்டவருடைய நாமத்தில் நான் இனி பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். அவன் பாவம் செய்யறான், இவன் பாவம் செய்யறான், ஆகையினால நானும் செய்யறேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அவன் நரகத்திற்கு போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். அவன் நரகத்திற்கு போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறாய். நீங்களும் நரகத்திற்கு போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நீங்கள் பரலோகத்தை வாஞ்சிக்கிறவர்களே ஆனால், பரலோகம் உங்களுடையதான வாழ்க்கையின் மூச்சாயிருக்குமே ஆனால், தேவ பிள்ளையே, பாவமற்ற பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை திரும்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மனம் திரும்பணும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். அந்த அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரணும். பாவம் அறியாத பரிசுத்தராக்கும். எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் பாவமாக்கப்பட்டார் எனக்காக. ஆமே, அவர் பாவமாக்கப்பட்ட போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை அவரை விட்டு திருப்பி கொண்டார். ஹல்லேலூயா. யார் நிமித்தம்? பாவியின் நிமித்தம். ஆமே, நானோ கிருபையாய் மீட்கப்பட்ட அந்த மீட்பின் திட்டத்திலிருந்து விலகி
அந்த மீட்பில் நிலைத்து நிற்காம பாவம் செய்து மறுபடியும் மறுபடியும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறவளாய் இருந்து கொண்டிருக்கிறேனோ? கொஞ்சம் யோசிக்கணும். ஒரே தரம் அறையப்பட்டது போதாதோ? ஒரே தரம் நொறுக்கப்பட்டது போதாதோ? ஒரே தரம் கசப்பான காடியை குடித்தது போதாதோ? இன்னுமோ 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 உனக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ? மறுபடியும் மறுபடியும் அறையப்பட வேண்டுமோ? நீ ஏன் மீட்பாம் வெள்ளிப்பாதத்தின் மேல் நிலை நிற்காதபடிக்கு மறுபடியும் பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்? கர்த்தர் எவ்வளவுதான் எச்சரித்து பேசினாலும் கேட்காத செவிட்டு விரியனை போல உன்னுடைய செவிகளை தேவ திட்டத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் தேவ வார்த்தைக்கும் விலக்கி மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை துக்கப்படுத்தி மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாயோ? உன்னை இந்த நாளிலே நீ சோதித்தறிய வேண்டும். இப்ப நான் திரும்பிட்டேன், மனம் திரும்பிட்டேன், பாவத்தை விட்டு என்ன பண்ணிட்டேன்? மனம் திரும்பிட்டேன். இரண்டாவது அதோடு கூட வேதம் விட்டவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு. ஆமென். அப்ப மனம் திரும்பினா மட்டும் போதாது, அந்த பாவங்கள் முற்றிலுமாய் பரிகரிக்கப்பட வேண்டுமே. ஆனால் அந்த பாவங்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே இனி நினையாதபடிக்கு போடப்பட வேண்டுமே. ஆனால் அந்த பாவங்கள், இயேசுவின் இரத்தம் கழுவின பாவங்கள், மீட்கப்பட்டதான அந்த பாவங்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே எனக்கு விரோதமாய் எழுந்து குற்றம் சாட்டாதிருக்க வேண்டுமே. ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வேதம் சொல்கிறது. கர்த்தரிடத்திற்கு திரும்பினது மட்டுமல்ல, அதாவது மனம் திரும்பினது மட்டுமல்ல, நான் எந்தெந்த காரியங்களிலே மனம் திரும்பினேனோ அவைகளிலே குணப்பட வேண்டும், பூரணப்பட வேண்டும். நான் நீங்களும் பூரணராகும்படி கடந்து போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன், ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து மறுபடியும் மறுபடியும் விழுந்து விழுந்து எழுந்து மன்னியும் மன்னியும்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்தாலும் கர்த்தர் மன்னிப்பாருங்கிற துணிகரத்தோடு கூட வாழ்வதற்கல்ல. குணப்படுதல் வேண்டும், குணப்படுதல் வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால. அந்த குணப்படுதல் இல்லைன்னா நீங்க ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. பரலோகம் என்பது வெறும் உங்களுடைய நினைவுகளும் கற்பனைகளுமாய் இருக்குமே தவிர பரலோகம் நிஜமானதாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்திற்கு போகலாம் என்று என்னுடைய வேதம் எழுதப்படவே இல்லை. இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற பிரமாணம் பெற்ற ஜாதி நானும் நீங்களும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூமிக்குரிய கானானை வாக்கு பண்ணி இருந்தார். அவர்கள் இப்படி வாழ்ந்தால்தான் அந்த பூமிக்குரிய கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் கட்டளை கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்பி குணப்படாதபடியினாலே, மறுபடியும் 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 மீறுதல் செய்தபடியினாலே அவர்களில் எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 பேராகிய காலேப் யோசுவாவை தவிர ஒருவன் கூட கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியல. ஒருவன் கூட பிரவேசிக்க முடியல. காரணம் என்ன? திரும்பினோம், கர்த்தரிடத்திற்கான குடம்பட மறந்துட்டோம். ஆராதனை உண்டு, கர்த்தருடைய பந்தி உண்டு, ஏன் உபவாச கூட்டம் உண்டு, பைபிள் ஸ்டடி உண்டு. எல்லா நேரத்திலையும் எங்க வீட்டுல பாஸ்டர் டிவியில காஸ்பல் மட்டும்தான் ஓடும். நல்லது. நீ குணப்பட்டிருக்கிறாயோ? சபையே குணப்பட்டிருக்கிறாயோ? குணப்படாதவனுடைய இருதயத்தை எந்த அளவிற்கு கர்த்தர் தனக்கு நேராய் திருப்புவதற்கு எத்தனை முறை போராடினார். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி மீறுதல் செய்கிறவளாய் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிக்கிறவனாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிக்கிறவளாய் தானே இருதய கடினத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பாவத்திலிருந்து திரும்பின நீ அப்படியே இருந்து விடக்கூடாது. அந்த திரும்பின பாவங்களிலிருந்து குணப்படுதல் தேவை.
ஒரு வியாதி வந்துச்சுன்னா காலம் வரைக்கும் அது இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு குணம் தேவை. அதே போல உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு குணம் தேவை. அப்ப எதுல இருந்து நாம் குணப்படணுமா? தீத்து 2:14 எழுதப்பட்டிருக்கும், அக்கிரமத்திலிருந்து நீங்களும் நானும் குணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து குணப்பட்டனா. அக்கிரமம் என்பது என்ன? மீறுதல். எனக்கு எழுதிப்பட்டு கொடுக்கப்பட்டதான கற்பனைகளை மீறி வாழுகிற வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காட்டுக்குட்டி இரத்தத்தினால மீட்கப்பட்டாங்க. ஆனா மீறுதல் என்கிற அக்கிரமம் அவர்களோடு கூடவே இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் அதில் குணப்படுவதற்கு தவறிவிட்டார்கள். குணப்படுவதற்கு தவறிவிட்டார்கள். தேவஜனமே, அக்கிரமம் என்பது என்ன? நீ கற்றும் அறிந்தும் இருக்கிற தேவனுடையதான பிரமாணத்திற்கு விரோதமாக அதை மீறி வாழுகிற வாழ்க்கை அக்கிரமம். அதை புரியும்படி சொன்னேன்னா, கிரமத்தை மிஞ்சுவது, ஒழுங்கை மிஞ்சுவது, பிரமாணத்தை மிஞ்சுவது, நிபந்தனையை மிஞ்சுவது அக்கிரமம். மீட்கப்பட்ட மீட்கப்பட்ட மீட்கப்பட்டேன்னு சொல்ற உனக்குள்ளால மீறுதல் என்கிற ஒரு பாவம் இருக்கிறது. மனம் திரும்பின மனம் திரும்பின மனம் திரும்பின என்கிற உனக்குள்ளால கர்த்தருடைய வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி குணப்படாம வாழ்ந்த அனுபவத்தோடு வாழுகிற ஒரு அக்கிரமம் உனக்குள்ளால இருக்கிறது. உன்னுடைய அக்கிரம சிந்தைகள் தான் உன்னுடைய அநேக ஜெபத்திற்கு பதில் வராமற் போய்விட்டது. உனக்காக யார் ஜெபித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் மேகத்திற்கு மேலாக போகாதபடிக்கு மேகங்களினால் தன்னை மூடிக்கொண்டார் ஆண்டவர். காரணம் என்ன? உன்னுடைய மீறுதல் என்கிற அக்கிரமம். எத்தனை முறை தேவனுடைய வார்த்தையை மீறி இருக்கிறாய்? நீ ஒவ்வொரு முறை மீறுதல் செய்யும் போது ஆண்டவர் உனக்கோடு கூட போராடினார், பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எச்சரித்தார், ஆண்டவர் கடிந்து கொண்டார். நீயோ கேளாத செவிட்டு விரியனை போல மாறிவிட்டாய். உனக்குள்ளால ஒரு எண்ணம் வந்தது, யாரும் செய்யாததை நான் செய்கிறேன். நான் அவர்களை பார்க்கலும் பரவாயில்லை, இவர்களை பார்க்கலும் பரவாயில்லை, அது மட்டும்தான். ஆனா மேன்மையே இல்லாதபடிக்கு நாம் பரவாயில்லைன்னு சொல்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. வெளி தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வதற்கல்ல தேவன் இந்த உலகத்திலே உங்களை வைத்திருக்கிறது. இப்ப மனம் திரும்பினேங்கிறவங்க மனம் திரும்பின காரியத்தில் குணப்படாம அந்த மீட்பிலிருந்து விழுந்து போய் கிடக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? அக்கிரமம் செய்கிறவர்களாய் மீறுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்களாய் மாறிவிட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் மாறிவிட்டார்கள். அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அந்த வார்த்தைக்கு விரோதமாக இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். வார்த்தைக்கு முன்பாக தன்னை நிறுத்தி சோதித்து பார்க்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை நிறுத்தி சோதித்து பார்க்க ஆரம்பித்தார்கள். நான் சொல்றேன், எப்போ உனக்கு நேராய் அனுப்புகிற தேவனுடைய வார்த்தைக்கு முன்னால நீ மற்றவர்களை நிறுத்தி அடையாளம் காண்கிறாயோ, அப்பவே நீ கிருபையில் இருந்து விழுந்து போய் கிடக்கிறாய். தேவன் மற்றவர்களை உணர்த்துகிற வார்த்தையை அல்ல உனக்கு நேராய் அனுப்புகிறது, உன்னை உணர்த்துகிற வார்த்தையை, உன்னை எச்சரிக்கிற வார்த்தையை. நீ யார்? எங்கேயோ வனாந்தரத்தில் சித்து மரமாய், வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மரமாய், மற்றவர்களை காயப்படுத்துகிற முள்ளுள்ள சுபாவமாய், கரடு முரடான பட்டைகளும் தோள்களும் நிறைந்த மரமாய் நின்ற நபராக்கும். உன்னையாக்கு உன்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, தம்முடைய கிருபையின் நிமித்தம், உன்னுடைய பாவத்தை மட்டுமல்ல உன்னுடைய அக்கிரமத்தையும் சுமந்து, ஆமே, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு இயேசு மீட்டு சபையில் கொண்டு வச்சாரு. சபை என்பது ஒரு தனி மனிதனுக்கு ப்ராப்பர்ட்டி அல்ல. காணிக்கையின் தசமபாகமும் வாங்கி தின்னுகிட்டு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய இடம் அல்ல. கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்கள். சபை எப்பவும் இப்படி இருக்கணும், கொடுத்தாலும் சோத்திரம், குட்டுக்கல்லைனாலும் சோத்திரம். அதுதான் சபை. அக்கிரமம், அக்கிரமம் என்கிற மீறுதல் இன்னும் குணப்படலை. எத்தனையோ காலங்களாய் கர்த்தர் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்.
அந்த கீழ்ப்படியாமையை விட்டு நம்மளால் குணப்பட முடியலை. கீழ்ப்படியாமை மறுபடியும் மறுபடியும் நமக்குள்ளால் என்ன பண்ணுகிறது? கிரியை செய்கிறது. நான் எதுக்கு கேட்கணும்? சபையே, ஆவியானவர் ஏன் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் என்றால், சபை பரிசுத்தத்தோடு கூட தேவனுக்கு நேராய் திரும்பி குணப்பட வேண்டும் என்பதற்காக. திரும்புதல் மட்டுமல்ல, சபையினுடைய உபதேசம் குணப்படுதல். என்னைக்கு ஆண்டவர் கடிந்து கொள்வதற்கு காரணமானவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நியாய தீர்ப்பில் இந்த வசனம் வந்து நிற்கும், இந்த வார்த்தைகள் வந்து நிற்கும். நீங்க சொல்லலாம், எனக்கிட்ட கர்த்தர் பேசல, முதுகுக்கு பின்னால போட்டுட்டு போகலாம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒசியாவிலே எழுதப்பட்டதை போல வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் என்று சொன்னதை போல அடுத்தவன் வீட்டு காரியமா தேவனுடைய வார்த்தையை நீ அவமதிக்கலாம். ஒரு நாள் தேவனுடைய வெண் சிங்காசனத்திற்கு முன்பாய் நீ நிற்கும் போது மறந்து போயிராத. நீ மறந்த இந்த வார்த்தைகள் தான் உனக்கு விரோதமாய் சாட்சியிடும். எனக்கு தெரியாது, எனக்கு யாரும் சொல்லல, குணப்படணுங்கிறதே எனக்கு தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னா போதாது. நான் சொல்கிறேன் மறுபடியும், பலகையாய் அல்ல, வெள்ளி பாதத்தின் மேல் நிற்கிற பலகையாய் மாற வேணும். ஆமென், அல்லேலூயா. மீட்பை காத்துக்கொள்கிற கூட்டமாய் நீங்க மாறணும். மீட்பை இழந்து போகிறவர்களாய் அல்ல, காத்துக்கொள்கிற கூட்டமாய் நீங்க மாறணும். ஒன்று, மனம் திரும்புதல் பாவத்தை விட்டு. இரண்டு, குணப்படுதல் அக்கிரமம் மீறுதலை விட்டு. மூன்றாவதாக அடுத்த காரியம்தான் கனி கொடுத்தல். ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல், குணப்படுதல். குணப்பட்டவங்க தான் கனி கொடுக்க முடியும். கனிய தாராண்டவரே, கனிய தாராண்டவரே, கனிய தாரோன்னு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றதுக்கல்ல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறது. அவர் உன்னை சபையான் தோட்டத்தில் நட்டுட்டாரு. உனக்கு தேவையான தண்ணியை பாய்ச்சுறாரு, தேவையில்லாத கொப்புகளை எல்லாம் அகற்றுகிறாரு, தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொத்தி எரு போட்டு கனி கொடுக்கும் என்று காத்திருக்கிறாரு. ஆனா மனம் திரும்பினேன் என்று சொல்கிற நீ குணப்படாதபடியினால தேவன் விரும்புகிற கனியை கொடுக்க முடியவில்லை. அப்படி ஒரு வசனம் நம்ம பைபிள்ல இருக்கா என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், கிரியைகளை வெளிப்படுத்துங்கள். கனி மீன்ஸ் கிரியைகள். நான் மனம் திரும்புறதுக்கு முன்னால என்னுடைய கிரியை இப்படி இருந்துச்சு, நான் குணப்படுவதற்கு முன்னால என்னுடைய கிரியை இப்படி இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது என்னுடைய கிரியைகள் சீர்பட்டிருக்கிறது. அந்த கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாயிருக்கணும். அதுதான் கனி. நீங்க நினைக்கிறது போல 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சு, 1 கிலோ திராட்சை, 1 கிலோ டிராகன் ஃப்ரூட்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 சீப் ரெட் பனானா எல்லாம் வாங்கி நான் கனி கொடுக்கிறேன்னு சொல்றதில்ல. கனி உள்ள வாழ்க்கை வேதம் சொல்கிறது. உங்களை கனியற்றவர்களாய் மாற்றுகிற அந்தகார கிரியைகளை நீங்க என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு உங்களை கனியற்றவர்களாய் மாற்றுகிற பாஸ்டர், ஆண்டவரே என்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றும், கனி கொடுக்கிறவளாய் மாற்றும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, கர்த்தர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அது அவருக்கு வேலை இல்லை. ஏற்ற வேளையிலே பூத்து காய்த்து அவர் விரும்புகிற கனியை கொடுப்பது, அவர் விரும்புகிறதான பூக்கிறது மனம் திரும்புதல், காய்க்கிறது குணப்படுதல், கனி கொடுத்தல், கிரியைகளை வெளிப்படுத்துதல். கரங்களை கொட்டி மறுபடியும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். பூத்தல் என்பது மனம் திரும்புதல். அந்த பூ என்பது காயாய், பூவானது எல்லாம் காயா மாறாது, அது காயாய் மாறுகிறது என்பது குணப்படுதல். அந்த வந்த காய் எல்லாம் கனியா மாறுமன்னா மாறாது. சிலது பூவிலே முடிஞ்சிச்சு, சிலது காயிலே முடிஞ்சிச்சு, சிலது காயிலே முடிஞ்சிச்சு. ஆனா அதையும் மீறி கனி கொடுத்தல் தான் என்னது?
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தல் தான் குணப்படுதல். குணப்படணும், எல்லாவற்றிலிருந்து குணப்படணும். மீட்கப்பட்ட பின்பு சாபத்திற்கு ஏதுவான எந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது. இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்ன வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. யாருக்கு ஒரு சாபமும் இராது? மீட்கப்பட்ட மீட்பிலே நிலைத்து நிற்கிறவர்களுக்கு, மீட்பிலிருந்து விழுந்து போனவர்களுக்கு அல்ல. மீட்பிலே நிலைத்திராமல், பூரணமாய் மனம் திரும்பாமல், மனம் திரும்பின காரியத்திலே குணப்படாமல், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காதவர்களுக்கு அல்ல. மனம் திரும்பின காரியத்திலே நிலைத்திருந்து, மனம் திரும்பின காரியத்திலே குணப்பட்டு, அவைகளிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கிரியைகளை வெளிப்படுத்துகிற, ஆமென், பாவம் என்று உணர்த்தப்பட்டு விட்டு விலகின எந்த காரியத்தையும் மறுபடி செய்யாதபடி அதற்கு நேர் எதிரடையான காரியங்களை செய்து, பாவத்திற்கு எதிரடை என்னது? பாவத்திற்கு எதிரடை என்ன? பரிசுத்தம். கீழ்ப்படியாமைக்கு எதிரடை என்ன? கீழ்ப்படிதல். அப்ப இதுவரைக்கும் பாவம் இருந்துச்சுன்னா அதற்கு எதிராக இருக்கிற கிரியைகளை வெளிப்படுத்துறதா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இதுவரைக்கும் கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா அதற்கு எதிரான எதிரடையான காரியத்தை, கிரியையை வெளிப்படுத்துறதா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை ஆகிய கனி. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நாகமான் சொன்ன போத ஒரு முங்கு முங்கினை மாறையல, ரெண்டு முங்கு முங்கினை மாறையல, மூணு முங்கு முங்கினை மாறையல. ஒரு முங்கி எழும்பி முங்கி எழும்பும் போது வேலைக்காரனை பார்த்து முறைக்கிறான். படுபாவி, நான் அப்பவே சொன்னேன், எனக்கு தேசத்துல இதை விட நல்ல நதி உண்டுன்னு சொல்லி சொன்னேன், இதுல முங்குறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா எத்தனை முங்க சொன்னாங்கிற பிரமாணத்தை அவன் மறந்துட்டான். எலிசா எத்தனை முங்க சொன்னான்? 7 தடவை முங்கணும்னா. இவன் ஒவ்வொரு தடவையும் ஒரு காரியத்தை செய்துகிட்டு நான் பூரணம் அடைந்து விட்டேன். 7ஆம் தடவை முங்கி எழும்பும் போதுதான், ஆமென், அப்ப பூரணமான ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி சிறு பிள்ளையை போல மாம்சம் மாறும். ஹல்லேலூயா, 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 ஆமென். இயேசு உன்னுடைய பாவத்தை மட்டுமல்ல, உன்னுடைய அக்கிரமத்தை மட்டுமல்ல, மூணாவது சுமந்து மீட்ட ஒரு காரியம், சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தேவனுடைய பிரமாணங்களை மீறி வாழுகிற வாழ்க்கை நிமித்தம் வருகிற சாபத்திற்கு நீ மீட்கப்படணும்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை வெளிப்படுத்தணும், அல்லது கனியை கொடுக்கணும். அப்பதான் மீட்பில் நீ இன்னும் நிலைத்திருக்கிறேன்னு அர்த்தம். சும்மா உட்கார்ந்துகிட்டு ஃபாதர் ஒரு பாட்டு பாடிட்டார் அவங்களுக்கு ஏதுவாக, நான் பாவம் செய்தே இனி நோக செய்தே. இத பாடினா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்க கூடாது. அதுக்கு எதிரடையான இன்னொரு பாட்டு இருக்கு. பாவத்தை நேசிக்க நான் போவேனோ, தேவனின் பிள்ளையாய் வாழுவே என்றுமே. ஏன் அந்த பரிவு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க? அதுவும் வரணும் இல்லை. மீட்பை மறக்காதவர்களுக்குள்ளாய் அது ஞாபகம் இருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். மீட்பில் நிலைத்து நிற்கிறவர்களுக்குள்ளாய் அது ஞாபகம் இருந்தாகணும். அந்த மீட்பு தான் ஆத்தும மீட்பாய் மாறி உன்னை பரலோகத்தில் இயேசுவோடு கூட சேர்க்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 3 காரியங்களை நல்லா கவனிச்சுக்கணும். மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து மனம் திரும்பி குணப்படுதல், அக்கிரமத்திலிருந்து கீழ்ப்படியாமையிலிருந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அல்லது கிரியைகளை கொடுத்தல். இனி சாபம் வராதபடிக்கு கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழுதல்.
அவர் விரும்புகிற கிரியைகளை வெளிப்படுத்தி நான் வாழ்ந்தேன்னா இனி என்ன வராது? சாபம். இனி ஒரு சாபமும் இராது. நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டென்று எழுதப்பட்டதை போல மீட்கப்பட்ட மீட்பிலே நிலைத்து நில்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள. உங்களை அந்த மீட்பின் திட்டத்திலிருந்து தூரப்படுத்துவதற்கு பல காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதற்கு சாய்ந்து போகாதிருங்கள். எப்பொழுதும் நான் மீட்கப்பட்டவன், நான் தேவ சமூகத்திற்குள்ளே வெள்ளிப்பாதத்தில் பலகையாய் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளால் வரட்டும், எனக்குள்ளால் வரட்டும். இது ஒரு பெரிய செய்தி உங்களுக்கு நான் சுருக்கமாக செய்திருக்கேன். எதற்காக இவ்வளவையும் செய்தாரு தெரியுமா? ரத்தத்தை சிந்தி எதுக்காக இவ்வளவும் செய்தாரு தெரியுமா? ஒரே ஒரு 2 வசனத்தை வாசிட்டு முடிச்சிருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை மட்டும் வாசித்து முடிக்கலாம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு தேவனற்றவர்களாய் பாளையத்திற்கு புறம்பே கிடந்த மரணத்திற்கு ஏதுவான எமோரியனாய் கிடந்த எங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்துவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து பாளையத்திற்கு புறம்பே எனக்காய் பலியிடப்பட்டு அவருடைய குற்றமற்றதும் மாசற்றதும் விலையேற பெற்றதுமான இரத்தத்தினாலே என்னை மீட்டு தேவ சமூகத்திற்குள்ளே பலகையாய் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். கரங்களை கொட்டி அப்படியே முழங்கால் படியிடுவோம். தேவ சமூகத்திற்குள்ளே நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் வாழும்படி தேவன் உன்னை கொண்டு வந்தார். நிமிர்ந்து நிற்கிறதிலாகிய உண்மை, உத்தமம், நேர்மை, நீதி இவைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டோ சபையே? சம அளவுள்ளவைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை சபைக்குள்ளாய் கொண்டு வந்தார். தேவ சமூகத்துக்குள்ளே பலகையாய் உனக்குள்ளே ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சுபாவம் உண்டோ சபையே? எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் சமமாய் பாவிக்கிற ஒரு அனுபவம் உண்டோ சபையே? 3ஆவதாக இசைந்திருக்கும் பலகையாக கர்த்தர் உன்னை தேவ சமூகத்திற்குள்ளே கொண்டு வந்தார். தேவ சமூகத்திற்குள்ளே இசைந்திருக்கும் பலகையாய் இருக்கும்படி கொண்டு வரப்பட்ட நீ எல்லாருக்கும் ஒரு மனம் உண்டாகும்படி ஒரு மனமும் ஒரே சிந்தையும் ஏக சிந்தையுமாய் நடந்து கொள்கிறவனாய் கொள்கிறவளாய் இருக்கிறாயோ, அல்லது ஒரு மனதை கெடுக்கிறவனாய் கெடுக்கிறவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? தேவன் சபைக்குள்ளாய் கிரியை செய்ய முடியாதபடி, எழுந்தருள முடியாதபடி சபையின் ஒரு மனதை கெடுக்கிறவனாய் கெடுக்கிறவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? நீ யார்? சபைக்குள்ளால் வந்து தேவ பிரசன்னத்திற்கு விரோதமாய், தேவ வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவளாய் குற்றம் கண்டுபிடிக்கிறவளாய் இருந்து ஒரு மனதை கெடுக்கிறவளாய் இருக்கிறாயோ? நீ யார்? 4ஆவதாக வெள்ளி பாதத்தின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறாய். மீட்பிலை நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறாய். அந்த மீட்பின் திட்டத்திலிருந்து இனி நீ கீழே விழுந்து போகாதபடிக்கு தேவன் மீட்ட விதத்திலே நிலைத்திருக்க வேண்டும். பாவம், அக்கிரமம், சாபத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டிருக்கிறார் சபையே. பாவம், அக்கிரமம், சாபத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டிருக்கிறார். இனி பாவத்திற்கு திரும்பாதபடி, இனி அக்கிரமமான காரியங்களை நடப்பிக்காதபடி, இனி ஒரு முறை சாபத்திற்கு ஏதுவான கிரியைகளை செய்யாதபடி மனம் திரும்பினவர்களாய் மட்டுமல்ல, மனம் திரும்பி குணப்பட்டவர்களாக, மனம் திரும்புதலுக்கேற்ற கனியாகிய கிரியைகளை வெளிப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிற்பதற்கு தகுதி உள்ளவளாய் உன்னை காத்து கொண்டிருக்கிறாயோ சபையே? நீ யார்? கொஞ்சம்
ஆராய்ந்து பார்த்து என் மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது? மனம் திரும்பின காரியங்களிலே குணப்பட்டிருக்கிறேனா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்திருக்கிறேனா? பாவத்தை விட்டு ஓய்ந்து அக்கிரமத்தை விட்டு விலகி சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து என்னில் என் ஆண்டவர் கொண்ட திட்டம் உடையாதபடி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவனாய் தகுதி உள்ளவளாய் ராஜாவும் ஆசாரியனுமாய் நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் தகுந்த தகுதியை காத்துக்கொள்கிறவனாய் இருக்கிறேன் நான் என்று சொல்லி நம்மை சோதித்து பார்ப்போம், ஆராய்ந்தறிவோம், கர்த்தருக்கு உகந்தவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.